Hello everyone, welcome back to Shai's Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ரெசிபி, எங்க வீட்ல எல்லாரோட ஃபேவரட்டான ரெசிபி பீன்ஸ் மசாலா எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். அது சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை 1-2 கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. அதோட 2 பச்சை மிளகாய் முழுசா சேர்த்துக்கோங்க. காரம் ஜாஸ்தியாக சாப்பிடுவீங்கன்னா பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 250 கிராம் பீன்ஸ் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ இதோட சேர்த்துடலாம். இப்போ பீன்ஸை அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். பீன்ஸை சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்பை மிதமான தீயில வச்சு வதக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா மஞ்சள் தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். காய் வதங்கிட்டு இருக்க கேப்பில் ஒரு மசாலா பேஸ்ட் அரைச்சிக்கலாம். 2 சில்லு தேங்காய் எடுத்துக்கோங்க, 2 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் அளவு சீரகம் எடுத்துக்கலாம், ஒரு பெரிய பல்லு பூண்டு எடுத்துருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ காய் பாருங்கள், எண்ணெயில் 1 நிமிஷம் நல்லா வதங்கியிருக்கு. அதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட் அதையும் சேர்த்து ஒரு 1/2 நிமிஷம் இந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். வதக்கும் போது அந்த மசாலா நல்லா வதங்குறனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வேலைக்கு போகிறவங்க சட்டுன்னு ஒரு காய் செஞ்சு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, அதுவும் டேஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சப்பாத்தியோட இல்லை ஒரு பிளெயின் ரைஸோட ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி இது. ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ் காய் சாப்பிட மாட்டாங்க, இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா இப்போ ஒரு 3/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசிலில் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ நான் குக்கர் ஓப்பன் பண்ணுறேன். குக்கர் ஓப்பன் பண்ணும் போதே ரொம்ப நல்ல வாசனையாக இருக்குது. பீன்ஸ்லாம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. நீங்கள் சப்பாத்திக்கு சாப்பிட போகிறதா இருந்தால் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் சாப்பிடலாம். இதே ரைஸ்க்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்ற விட்டுறலாம். நான் கொஞ்சம் நேரம் இன்னும் ஒரு நிமிஷம் தண்ணி வற்ற விட்டு நான் ஆஃப் பண்ணிக்குவேன். இது ரச சாதம், சாம்பார் சாதத்து கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் சைட் டிஷ்ஷாக நீங்கள் வச்சு சாப்பிட்றப்போ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு பீன்ஸ் மசாலா சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இல்லைனா கருவேப்பிலை தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது ரைஸ், சப்பாத்தி எல்லாத்தோடையுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் நிறைய வேணுமா? அப்போ மறக்காமல் நம்ம ஷாய்ஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களை சேரும். எப்பவுமே ஹாப்பியாக இருங்க. டேக் கேர். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.